ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸை எப்படி ஈஸியாக எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்பும் இல்லாமல் ஆர்கானிக்காக எப்படி ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம 4 ட்ரிக்கை யூஸ் பண்ண போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா 3 ட்ரிக்கு. ஃபஸ்ட்டு 3 ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம போடக்கூடிய வீடியோஸ் அதில் இருக்கிற இன்ஸ்டாகிராமில் இருக்கிற சீக்ரெட் செட்டிங்ஸ், சீக்ரெட் ஆப்ஷன்ஸ் எனேபிள் பண்ணுறது மூலிமா உங்களுடைய ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது. அடுத்து பார்த்தீங்கன்னா 4th ட்ரிக் ரொம்பவே முக்கியமான ட்ரிக். இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு ஃபாலோவர்ஸை இன்ஸ்டண்ட்டாக ஆர்கானிக்காக இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஸ்கிப் பண்ணிங்கன்னா நம்ம சொல்கிற ட்ரிக் உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகாமல் போகிறதுக்கும் நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சொன்ன ட்ரிக்கை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துருக்க வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. அப்படி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த ட்ரிக்கை பற்றின டவுட்ஸ் ஒர்க் ஆகுதா, ஒர்க் ஆகலையா, பிடிச்சிருக்கா, இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. நம்ம முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அதுக்கான ரிப்ளை கொடுத்துருவோம். இந்த ட்ரிக் உங்களுக்கு ஒர்க் ஆகி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ட்ரிக் அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம சொன்ன ட்ரிக் எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் லைவாக செக் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரிக்கு, நம்ம சொன்னதில் ஃபஸ்ட்டு ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் இருக்கிற நார்மல் ப்ரௌசர், க்ரோம் ப்ரௌசர் வேண்டாம், அது சில டைம் எரர் வரும். அதனால் நார்மல் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பாரில் இன்ஸ்டாகிராம் லாகின்ட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வெப்சைட் வரும். லாகின், இன்ஸ்டாகிராம் லோகோ போட்டு அது கீழே லாகின் இருக்கும். ஸோ அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கிறதுனால டேரெக்டாக என்னுடைய அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ உங்களுடைய அக்கௌண்ட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைல் செக்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கார்னரில் உங்களோட ப்ரொஃபைல் செக்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் உங்களுடைய ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எடிட் ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இதே மாதிரி இருக்கும். ஸோ அதை உங்களுடைய மொபைலையும் எடிட் ப்ரொஃபைல்ன்றது மேலே கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களோட பயோடேட்டா வரும். அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஷோ அக்கௌண்ட் சஜஷன் ஆன் ப்ரொஃபைல்னு இருக்கும். அதுக்கு கீழே ஆஃபில் இருக்கும். இதை ஆன் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரிக்கு. இந்த ட்ரிக்கை நீங்கள் ஆன் பண்ணுறது மூலியமாக உங்களுடைய ப்ரொஃபைல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க இல்லையா, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, உங்களை ஃபாலோ பண்ணுறவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, அவங்களுக்கு எல்லாருமே உங்களுடைய ப்ரொஃபைல் ஷோ ஆகும். இதனால் ஃபாலோவர்ஸும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அது ஃபஸ்ட்டு ட்ரிக். இப்போ செகண்ட் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிங்க. ஆப் ஓப்பன் பண்ணிட்டு ப்ரொஃபைல் செக்ஷன் இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா மேலே ரைட் சைட் கார்னரில் 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் சர்ச் பார் இருக்கு இல்லையா மேலே, அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு டேட்டா அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். டேட்டான்னு சர்ச் பண்ண உடனே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் டேட்டா யூசேஜ் அண்ட் மீடியா குவாலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா யூஸ் லெஸ் டேட்டா அப்படின்ட்டு இருக்கும். அதுக்கு கீழே டேட்டா சேவர்ன்றது ஆன், இதை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே மீடியா அப்லோட் குவாலிட்டின்றது ஆஃபில் இருக்கும். இதை ஆன் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதை பண்ணுறது மூலிமா உங்களுடைய இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போடக்கூடிய ரீல்ஸ் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கோ சேம் குவாலிட்டிலேயே இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணிக்க முடியும். இன்ஸ்டாகிராமே பார்த்தீங்கன்னா நல்ல ஹை குவாலிட்டியான வீடியோஸை ஆட்டோமேட்டிக்காகவே ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ இது மூலிமாவும் உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ட்ரிக்கு. இந்த ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட இன்ஸ்டாகிராமில் ஏதாவது ஒரு ரீல்ஸ் போஸ்ட் பண்ணுறீங்கன்னா, போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னே நம்ம சொல்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ போஸ்ட் ஏரியாவுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட இதில் ட்ரையல்னு இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஆடியன்ஸ்ன்றது மேலே ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு எவ்ரி ஒன் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் வேறு ஏதாவது ஆப்ஷன் செலக்ட் ஆகிருந்துச்சுன்னா அதை மாற்றிருங்க. எவ்ரி ஒன்ன்றதுக்கு சேஞ்ச் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரையல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை ஆன் பண்ணிவிட்டு உங்களுடைய ரீல்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய ரீல்ஸை போஸ்ட் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராமே உங்களுடைய ரீல்ஸை 150லேருந்து 500 பீப்புள்ஸ்க்கு ஷேர் பண்ணும், ப்ரொமோட் பண்ணிவிடும். ஸோ அதில் அந்த 500 பீப்புள்ஸில் 50% ஆஃப் பீப்புள் உங்களுடைய ரீலை லைக் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ரீல் வைரல் ஆகிடும். அது மூலிமா உங்களுடைய ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இது தேர்ட் ட்ரிக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் ரொம்பவே முக்கியமானது, 4th ட்ரிக். ஸோ இந்த ட்ரிக் மூலிமா தான் உங்களுடைய ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு உங்களோட இன்ஸ்டாகிராம் ஆப்புக்குள்ளே போய்ட்டு சர்ச் ஐக்கான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா 5 ஆப்ஷன் இருக்கும். அதில் சர்ச் ஐக்கான் இருக்கும். அது மேலே கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணதும் மேலே சர்ச் பார் இருக்கும். அதில் இன்ஸ்டாகிராம் ஃபேமஸ் செலிபிரிட்டி, யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க, அவங்கள செலக்ட் பண்ணிக்கோங்க. அவங்கள செலக்ட் பண்ணிவிட்டு
அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. நான் பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அவர் வந்து 274 மில்லியன் ஃபாலோவர்ஸ் கிட்ட இருக்காரு. ஸோ அவர வந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஸோ ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் கீழ சஜஷன் வரும். ஸோ அதில வந்து ஒரு 3லேருந்து 4 அக்கவுண்ட்ட வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. ஃபாலோ பண்ணிட்டு மறுபடியும் உங்களோட ப்ரொஃபைல் செக்ஷனுக்கு போயிடுங்க. ப்ரொஃபைல் செக்ஷனுக்கு போனதுக்கப்புறம் ஃபாலோயிங்க செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதும் இப்போ நீங்க ஃபாலோ பண்ணீங்க இல்லையா? உங்களுக்கு பிடிச்சவங்கள ஃபாலோ பண்ணிக்கங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அவங்களெல்லாம் வந்து செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் அன்ஃபாலோ பண்ணி விட்டுருங்க. அன்ஃபாலோ பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே வந்து ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணிட்டு அன்ஃபாலோ பண்ணிட்டு விட்டுருங்க. இதே மாதிரி ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணிட்டு அன்ஃபாலோ பண்ணுறது மட்டும் ஒரு 3 to 4 டைம்ஸ் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்களுடைய ப்ரொஃபைலை போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒவ்வொரு டைம் ரிஃப்ரெஷ் பண்ணும்போதுமே உங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து ஈஸியாகவே இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு 3 டைம் மட்டும்தான் பண்ணணும். அதுவும் பார்த்தீங்கன்னா மினிமம் 1 ஹவர் கேப் இருக்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு நாளைக்கு மினிமம் 500 ஃபாலோவர்ஸ் வந்து உங்களால் ஈஸியாகவே ஏர்ன் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லாமே பாருங்கள், ஜஸ்ட் 1 செகண்ட், 3 செகண்ட், 4 செகண்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ட்ரிக்கை பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த ட்ரிக்கை செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் 100% வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரியான நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். மறக்காமல் இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் போட்டுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.